நன்மை என்ன தீமை என்ன உண்மை உறக்கச் சொல். வணக்கம். உண்மையான உறவுகளே, எஸ்பி நோட்டீஸ் போர்டில் பிளான் அப்டேட்டுக்கு பிறகு நிறைய வாக்குவாதங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. காரணம் அந்த முன்பணம் மட்டும்தான். முன்பணம் நாங்கள் எப்படி கட்ட முடியும்? பணம் இல்லாத காரணத்தினால தானே நாங்கள் ஒரு ஆன்லைன் ஜாப்னு உள்ளே வந்தோம். அதில் இப்படி ஒரு செக் வைக்கும்போது என்ன பண்ணுறங்கிறத நிறைய நபர்களோட கேள்விகள், வருத்தங்களும் இருக்குது. இதில் குறை சொல்கிற நபர்கள் கண்டிப்பாக சொல்கிறேன், குறை சொல்கிற நபர்கள் எல்லாருமே sbo.tvm@gmail.comக்கு நீங்கள் மெயில் பண்ணுங்கள், ரீஃபண்ட் கேளுங்க. ஸோ இது மட்டும் உங்களால் பண்ணால் போதும். உங்களுடைய ஒர்க்கிங் அமௌண்ட்டும் ரீஃபண்ட் அமௌண்ட்டும் தாராளமாக வரும். ஸோ எஸ்பிஓவில் நான் ஒர்க் பண்ணுறேன், நான் சரியாக இருக்கேன், நான் ஆக்டிவாக இருக்கேன், நான் எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன், இந்த மாதிரி சொல்கிற நபர்கள் தான் எஸ்பிஓக்கு முக்கியமான தேவைன்னு சொல்ல ஒரே காரணத்தினால வேறு எந்த ஒரு வழிகள் இல்லாமல் பணம் அப்படிங்கிறத முன் வச்சாங்க. அதில் ஒரு கேரண்டி சேல் நடக்கணும் முன் வச்சாங்க. இதில் இரண்டுமே நமக்கு சரியான ஒரு முன்னிலை இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு பிளானை முன்கொண்டு வரும்போது இப்போ அந்த கூப்பன் எதுவுமே வேணாம் அப்படின்னு மக்கள் சொல்லவும் ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. நீங்கள் எல்லாருமே ஆக்டிவாக இருக்கீங்கன்னு ஒரு ஆதாரம் எனக்கு வேணும். அந்த ஆதாரம் கிடைச்சா போதும், நான் அதை வச்சு இதை மாற்றம் அடைகிறதுக்கு நான் செயல்படுறேன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த செயலுக்காக தான் எஸ்பிஓ ட்ரெயினர் சங்கர் சார் நமக்கு 2 லட்சம் ஓட்டுகள் இந்த நோட்டீஸ் போர்டில் வரணும், அப்படி வந்தால் நாங்கள் மாற்றுவதற்கு கண்டிப்பாக இதுக்கு வழி செய்கிறோன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நோட்டீஸ் போர்டில் என்னை பொறுத்தளவு அதுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஏன்னா ஒரு நோட்டீஸ் போர்டில் எஸ்பிஓ ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் கிடையாது. இது ஒரு மிஸ்டேக். எஸ்பிஓ ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் இல்லாமல் எஸ்பிஓ அந்த போல் நம்ம எல்லா இடங்களுமே ஃபார்வர்ட் பண்ணி அந்த வியூஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். வியூஸையும் நமக்கு ஓட் பண்ணியிருக்க போல்ஸையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா அதில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். காரணம் எஸ்பிஓ நோட்டீஸ் போர்ட் ஃபேமிலி மெம்பர் மட்டும் அதனுடைய பார்வையாளர்கள் இல்லை. அதற்கு அதிகபட்சமாக நம்ம எஸ்பிஓ ஃபேமிலி மெம்பர்ஸில் இன்ஆக்டிவ் மெம்பர்ஸ் அதிகம். அதுக்கும் அதிகமாக எஸ்பிஓ ஃபேமிலியில் ஒரு டெலிகிராம் நிறைய நபர்கள் ஒரு 50,000 நபர்கள்னு சொல்லி வைக்கலாம். என இடையில ஒரு கணக்கு சொல்லியிருந்தாங்க, 40,000 நபர்கள் கூட வைக்கலாம். ஃபேமிலி ஐடிஸ், ஒரே மொபைலில் நிறைய ஐடிஸ், இந்த மாதிரி சில ஐடிஸ்களை போட்டு அவங்களும் ஒரு லிஸ்ட்டில் இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கிற இடத்துல 2 லட்சம் ஓட்டுகள் இந்த இடத்துல வருமானு கேட்டால் மிக மிக கேள்விக்குறி அதிகம். இந்த இடத்துல ஆனால் கண்டிப்பாக ஆக்டிவ் மெம்பர்ஸ் எல்லாருமே இருந்திருந்தால் அந்த 40,000 நபர்களை கழிச்சாலுமே 2,60,000 நபர்கள் இருக்காங்க. இந்த நபர்களில் 2 லட்சம் நபர்கள் வந்திருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல ஏற்கனவே ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க, ஏற்கனவே ஃப்ரீ ஐடிஸில் வந்திருப்பாங்க, ஏற்கனவே 350ங்கிற பேசிக் ஐடியில் வந்திருப்பாங்க. அதுக்கு பிறகு பேசிக் ஐடின்னு சொல்லிட்டு சும்மா வந்து அவங்களோட இன்கம் எடுத்துகிட்டு மட்டும் போயிட்டு எஸ்பிஐ தேவையில்லைன்னு சொல்லி கவுண்டிங்க்கு மட்டும் ஆட் ஆகியிருக்கிற இன்ஆக்டிவ் மெம்பர்ஸ்னால தான் இப்போ இவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனையில் வந்து நிற்கிறோம். இந்த பிரச்சனைகளுக்கு ஆக்டிவ் மெம்பர்ஸும் முக்கிய காரணம் என்னென்னா, ஒருத்தர் எனக்கு விருப்பம் இல்லை, ஒருத்தர் நான் வேலையில் இருக்க, ஒருத்தர் ஏதோ ஒரு விதத்தில் இருக்கன்னு இருந்திருப்பாங்க. ஆனால் அவங்கள நம்ம சுயநலத்துக்காக நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஒரு ஆஃபராக இருந்தாலும் இல்லை நம்ம அப்கிரேட் ஆகிறதுக்காக இருந்தாலும் ஜஸ்ட் நீங்கள் வீடியோ பார்த்தா மட்டும் போதும்னு நம்ம அவங்களுக்கு அந்த லிங்கை கொடுத்துருப்போம், அவங்களையும் ஜாயின் பண்ண வச்சுருப்போம். இதுதான் முதல் தவறாக இருந்திருக்கும். அதுக்கடுத்தது நோட்டீஸ் போர்டு அனௌன்ஸ்மெண்ட்டை கேட்குறதுக்கு அவங்ககிட்ட சொன்னாலும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ண மாட்டாங்க, டாஸ்க்கை மட்டும்தான் செய்கிற மாதிரி இருப்பாங்க. இந்த மாதிரி சில நபர்கள் ஆக்டிவ் மெம்பர்ஸ் அவங்களோட தேவைக்காக திருப்திக்காக பயன்படுத்துறதுக்கு ஒன்றா இருந்தது. ஸோ அந்த இடத்துல நோட்டீஸ் போர்டு டாஸ்க்கை நீங்கள் ஃபஸ்ட்டு முடிக்கிறீங்களோ இல்லையோ, நோட்டீஸ் போர்டு அனௌன்ஸ்மெண்ட்டை அவங்க கேட்டாகணுங்கிறது முதல் கட்டாயமான ஒரு குறிப்பு. இந்த குறிப்பை நிறைய நபர்கள் நம்ம தவற விட்டுட்டோம். அந்த தவறுதல் மூலமாக இன்ஆக்டிவ் மெம்பர்ஸ் நிறைய பேர் வந்துட்டாங்க. எஸ்பிஓ மேலே மிஸ்டேக் என்னை பொறுத்தளவு தனிப்பட்ட கருத்தாக நான் என்ன சொல்லுவேன்னா, ஏற்கனவே அக்செப்ட் ஆர் ரிஜெக்ட்டுங்கிற ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்து அதை அக்செப்ட் பண்ணுறவங்க ஓகே, அக்செப்ட் பண்ணாதவங்க ரீஃபண்டுக்கு உங்களுக்கு வந்துடும்னு சொல்லியிருந்தாங்க. அதுலேயும் பிளாக் யூசர்ஸ் நிறைய பேர் போனாங்க. அப்போ மறுபடியும் வாய்ப்பு கொடுக்காம இந்த ஃபில்டர் பண்ணி இப்படியே கொண்டு வந்திருந்தால் இப்போ இன்றைக்கி இந்த பிரச்சனைகள் இருந்திருக்காது. நீங்கள் தான் நிறைய நபர்கள் கமெண்டர்ஸ் கிட்ட நான் இந்த காரணத்தினால நான் இப்படி இருந்துட்டேன், எனக்கு வழக்கு வாய்ப்பு தான், எனக்கு வேலை செய்ய வாய்ப்பு தான், மறுபடியும் வாய்ப்பு கொடுங்க, இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் சொல்லி அதுக்கடுத்தது மக்களுடைய நிலைமைகளை இறங்கி யோசித்த பிறகு மறுபடியும் வாய்ப்பு கொடுத்து ஓகேன்னு மறுபடியும் வாய்ப்புகள் கொடுத்தாங்க. அதனால இப்போ அதிக நபர்கள் இருக்கும். இந்த நபர்களில் ஆக்டிவ் மெம்பர்ஸை மட்டும் தனியாக எடுக்கணுங்கிற ஒரு முக்கிய குறிக்கோளில் இருக்கனால மட்டும்தான் இப்போ எஸ்பிஓ முன்னிலையில் இந்த ஒரு கட்டாயத்தை வச்சுருக்காங்க. இந்த கட்டாயம்
கண்டிப்பாக இது மாற்றம் அடையுமா, இந்த 68,000 நபர்களுக்காகவாது இது மாற்றம் அடையுமாங்கிற ஒரு கேள்வி, ஒரு கோரிக்கை எல்லா இடங்களுமே போயிட்டு தான் இருக்குது. ஸோ அதை கண்டிப்பாக எஸ்பிஐ அஃபிஷியல் டீம் கண்டிப்பாக அதை யோசிக்க தான் செய்வாங்க. அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்ப்பாங்களே தவிர, ஸோ நீங்கள் குறை சொல்கிறது, நீங்கள் பேசுகிறது, கஷ்டமான வார்த்தைகள் பேசுகிறது, நீங்கள் என்ன சொன்னாலும் அது எஸ்பிஐக்கு தேவைப்படாத ஒன்று. நீங்கள் இருக்கிறனால மட்டும்தான் இப்போ இருக்கிற எஸ்பிஐ உண்மையான ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட கஷ்டப்படுறாங்க. ஸோ தயவு செஞ்சு நீங்கள் இந்த கவுண்டிங் எஸ்பிஐ ஃபேமிலி மெம்பர்ஸுங்கிற கவுண்டிங்கில் இருந்து வெளியே போயிட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக எஸ்பிஐயோட ஆக்டிவ் மெம்பர்ஸ் இருக்க தான் செய்வாங்க. ஸோ இப்போ ஒரு 10 பேர் இருக்காங்க, அந்த 10 பேரில் 7 பேர் பண்ணிட்டாங்க, 3 பேர் பண்ணலைன்னா ஓகே. ஆனால் 3 பேர் தான் பண்ணுறாங்க, 7 பேர் பண்ணலை. காரணம், அந்த 7 பேருக்கு விருப்பம் இல்லைன்னா வெளியே போகலாம், கவுண்டிங்கில் இருக்கவே வேணாங்கிறது தான் எஸ்பிஐ கொடுக்குற மிகப்பெரிய ஒரு ரெக்வஸ்ட். ஸோ இதில் நீங்கள் ஒர்க் பண்ண அமௌண்ட்டும் வரும், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட்டும் வரும். அந்த பிளானிங் நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணீங்க, என்ன பிளான், அது ரிலேட்டடாக தான் உங்களுக்கு வரும் தவிர இதுக்கு அடுத்தது உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இப்போ எஸ்பிஐக்குள்ளே ஏன் மணியை மட்டும் முன் வைக்கிறாங்க, வேறு வழிகளை வர வைக்க வேண்டியதானுங்கிற ஒரு பெரிய ஒரு கேள்வி போயிட்டுருக்கு. அதனுடைய பதில் என்னென்னா, இன்றைக்கி அவங்க சரியாக இருப்பாங்க, நாளைக்கு அவங்க சரியாக இருப்பாங்க, ஒரு மாதம் கழித்து அவங்களுடைய அலட்சியம் கண்டிப்பாக அந்த இடத்துல வரும். இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டாக பிடிக்கும்போது, ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் லைனில் வரும்போது, அதுக்கடுத்த அடுத்த அப்டேட் என்னங்கிறத இன்னும் முடிவு பண்ணலை. எஸ்பிஓ இதுதான்ங்கிறது முடிவு பண்ணலை. நம்மளுடைய கோரிக்கைகள் வச்சுருக்கோம், அந்த கோரிக்கைகளுக்கு அவங்க ஒரு செயலை செஞ்சு காமிங்கன்னு சொல்லியிருக்காங்க. நம்மளால் முடிஞ்ச அளவு எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டில் ஓட் பண்ணலாம். தயவு செஞ்சு எல்லாருமே ஓட் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு நீங்கள் எவ்வளவு தான் விளக்கமாக கொடுத்தாலுமே, நீங்கள் விளக்கம் கொடுக்கறதுக்கு பதிலாக உங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கிறதுக்கு பதிலாக வேறு ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அதனால் மட்டும்தான் இவ்வளவு மக்கள் கஷ்டப்படுறது. ஸோ இது கவர்மெண்ட் ரிலேட்டடாக இந்த கண்டிஷனை கொண்டு வந்தனால, எஸ்பிஐ ஃபேமிலி மெம்பர்ஸ் இன்ஆக்டிவாக போனனால எஸ்பிஓக்கு கொடுக்குற ப்ராஜெக்ட் கம்பெனி இந்த ஒரு கண்டிஷனுக்கு உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. எஸ்பிஓ தேவை அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தினால மட்டும்தான் இந்த ஒரு கண்டிஷன் தேவைங்கிறது வந்திருக்கு. ஸோ எஸ்பிஓ மக்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு ஆக்டிவ் மெம்பர்ஸாக உருவாகிட்டாங்க. அதுக்குள்ள ஆதாரத்தை நம்ம சரியான முறையில் கொடுத்துட்டோம்னா, அது எந்த விதத்தில் இருந்தாலும் சரி, மணி ரிலேட்டடாகவோ இல்லை வேறு எதுவும் ரிலேட்டடாகவோ ஏதாவது யோசித்து நல்லதாக நடக்கட்டும் அப்படின்னு மட்டும் வேண்டுங்க. கண்டிப்பாக எல்லாருமே யோசிக்க விடுங்க, வேறு ஏதாவது பிளான் இருக்கா, வேறு ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு எல்லாருமே யோசிக்க விடுங்க. நீங்கள் எவ்வளவு தான் பேசினாலும் நீங்கள் பேசுகிறத வச்சு அங்கே எங்கேயும் நடக்காது. ஸோ எஸ்பிஐ ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக எஸ்பிஐ அஃபிஷியல் டீம் இவ்வளவு நாளும் 8 மாதம் காத்திருக்காங்க. ₹1 கூட எடுக்காமல் ஆஃபரில் வந்தவங்க இருக்காங்க. நிறைய நபர்களோட சூழ்நிலைகள் இவ்வளவு நாள் காத்திருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே பதிலாக இப்போ மணி இருந்தது, அதுக்கடுத்த ஒரு வாய்ப்பு இருந்தது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி 68,000 நபர்கள் கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்தது இனிமேல் என்ன நடக்க போகிறோங்கிறத நம்ம பார்க்கலாம். காத்திருங்கள், எதுவாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம். மைண்டை ரிலாக்ஸாக விடுங்க. இப்போ கன்ஃபார்ம் ஆகின பிறகு உங்களுடைய ரியாக்ஷன் என்னவோ அதை சொல்லுங்கள். ஸோ ஒவ்வொரு குரூப்லேயும் அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறத விட ஓட் பண்ணுங்கள், ஞாபகப்படுத்துங்க, அது நல்லதாக இருக்கும். நம்ம உண்மை உறக்கச்சொல் உறவுகள் மூலமாக 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம சேனலுக்கு வந்திருக்காங்க. ஸோ இது மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு என்ன தேவையோ அது நேரடி பதிலாக நேரடி விளக்கமாக தான் கொடுப்பேனே தவிர, என்ன இல்லையோ என்ன ஆசையோ அது கண்டிப்பாக இந்த சேனலில் இருக்காது. ஸோ உங்களுக்கு இப்போதைக்கு இந்த மனநிலைமைக்கு அது கெடுதலாக இருக்கும். ஆனால் எங்களால் முடிஞ்ச அளவு மக்களோட மனநிலை என்ன, அதை மேலிடத்துல என்ன புரிய வைக்கணும், அதை புரிய வச்சு உங்களுக்கு என்ன புரிய வைக்கணும், இந்த 2 இடத்துல எஸ்பிஓ கமெண்டர்ஸ் எல்லாரும் சரிநிலையாக இருக்காங்க. ஸோ அந்த சரிநிலையாக இருக்கனால தான் மக்களுடைய குறைகள் நிறைகள் என்னென்ன மேலே கொண்டு போகிறதையும், மக்களோட குறைகள் நிறைகளை நேரடியாக நிறுவனங்களையே எஸ்பிஓ சங்கர் சார் வாட்ச் பண்ணி அதை ஒரு வீடியோவாக போட்டதே அது பெரிய விஷயம். ஸோ அந்த விஷயத்துக்கு ஏற்ப மக்களுடைய மதிப்பு கண்டிப்பாக எஸ்பிஐ ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆக்டிவாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். ஸோ எக்காரணத்தை கொண்டாம் அது தவற விடாது. பார்த்துக்கலாம், காத்திருங்கள். நன்றி உறவுகளே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.